Hi friends, welcome to Mythu's lifestyle. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மசால் கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம். ஒரு பேனில் 2 கப் வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இங்கே வறுத்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சையான வேர்க்கடலை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன்லேயே விட்டுருங்க. அப்போ அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். வேர்க்கடலை எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதோட தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் இந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ட்ரையாக இருக்க மாதிரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் எடுக்க வேணாங்க, பேன்லேயே விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மழை வர டைமில் மசால் கடலை ஸ்பைஸியாக வீட்டிலே செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.